ஒரு மாணவரோட கல்வி வாழ்க்கையவே வெறும் 48 நாள்ல தலைகீழா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ மேஜிக் இல்ல. இது ஜீனியஸ். மாணவர்களோட உண்மையான திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான கல்வி முறை. வாங்க, இந்த ஆச்சரியமான அணுகுமுறையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம எல்லாருமே நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் இவ்ளோ மாணவர்கள் படிப்புல பின்தங்குறாங்க? இது அவங்களோட சோம்பேறித்தனம் தானா? இல்ல நம்ம கல்வி முறைக்குள்ளேயே நாம பார்க்க தவறின ஏதோ ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கா? இந்த நம்பரை பாருங்க. மலேசியாவுல சில பள்ளிகள்ல 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்ல 70% பேருக்கு அடிப்படை வாசிப்பு கணக்குத்திறன் கூட இல்லையா. இது எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு. இது வெறும் நம்பர் கிடையாது. இது ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுடைய எதிர்காலம். அப்போ இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பழி போடும் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விஷவட்டம் மாதிரி. டீச்சர்ஸ், பெற்றோர்கள், கல்வி அமைச்சகம்னு ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க மேல பழிய போடுறாங்க. ஆனா இந்த முடிவே இல்லாத சண்டையில கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? அந்த மாணவன் தான். அவன் மேல வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்ற முத்திரைய ரொம்ப சுலபமா குத்திடுறாங்க. சரி, மலேசியாவில் இருக்கிற இந்த பழி போடும் சுழற்சியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் மார்க் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, மாணவர்களோட தன்னம்பிக்கையையும் அவங்க எதிர்காலத்தையுமே சிதைக்கிற ஒரு மௌனமான நெருக்கடி இது. இந்த சுழற்சியில பெரியவங்க ஒருத்தர் குறை சொல்றதை தாண்டி மாணவர்களோட கத்துக்கிற திறனையே பாதிக்கிற பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, சத்தே இல்லாத கேண்டீன் சாப்பாடு அவங்க மூளை வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம். அசுத்தமான டாய்லெட்ஸ் அவங்க சுயமரியாதையை பாதிக்கும். முதுகு வலிக்கிற அளவுக்கு கனமான ஸ்கூல் பேக் கவனத்தை சிதறடிக்கும். இது எல்லாமே அவங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்க தான் ஜீனியஸ் உள்ள வருது. அவங்களோட அணுகுமுறையே ஹோல்ட் பண்ணா காக் பேக். மாணவனை குறை சொல்றதை விட்டுட்டு அவனை சுத்தி இருக்கிற மொத்த சிஸ்டத்தையும் அந்த கற்றல் சூழலையும் சரி பண்றதுல தான் இவங்க கவனம் செலுத்துறாங்க. ஜீனியஸ் அப்படிங்கிறது உலகத்தோட முதல் உள்ளார்ந்த மூளை பயிற்சி முறை. சிம்பிளா சொல்லணும்னா, மாணவர்களோட மூளையில இயற்கையாவே இருக்கிற கத்துக்கிற திறனை உள்ள இருந்து தூண்டி விடுறது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது மாணவர்களை மட்டும் மாத்துறதில்ல, ஒரே நேரத்துல பெற்றோர்கள், ஆசிரியர்கள்னு எல்லாரையும் இந்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வருது. இது ஒரு முழுமையான 360 டிகிரி அணுகுமுறை. இந்த ரெண்டு வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் பழைய சிஸ்டம்ல மாணவர்கள் டீச்சரையே சார்ந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட மனப்பாடம் பண்றாங்க. ஆனா ஜீனியஸ் முறையில மாணவர்கள் தானாவே யோசிச்சு பதில் சொல்றாங்க, ரொம்ப நம்பிக்கையோட படிக்கிறாங்க, பாடங்களை மனப்பாடம் பண்ணாம ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாற்றம் அவங்க செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. இது எப்படிங்க சாத்தியம்? வெறும் 48 நாள்ல இவ்ளோ பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இதோட ரகசியம் T7SR, அதாவது த 7 சீக்ரெட்ஸ் ரிதம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னிக்ல தான் இருக்கு. இந்த 48 நாள் பயணம் ரொம்ப தெளிவா திட்டமிடப்பட்டிருக்கு. வெறும் 9வது நாள்லயே மாணவர்களோட ஞாபக சக்தியிலையும் கவனத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா? 35வது நாள்ல ஒரு மாணவியோட மார்க் 28% 88% உயர்ந்ததுக்கு ஆதாரமே இருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு வளர்ச்சி! 48வது நாள் இறுதியில மாணவர்கள் 90% தேர்ச்சி பெற்று யார் உதவியும் இல்லாம தானாவே கத்துக்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. இதை அடைறதுக்கு மாணவர்கள் தினமும் செய்ய வேண்டியது வெறும் 7 நிமிஷ பயிற்சி தான். இந்த சிம்பிளான பயிற்சி அவங்க கவனத்தை கூர்மையாக்கி, கிரியேட்டிவிட்டியை தூண்டி, மெமரி பவரை அதிகரிக்குது. கடைசியில இது அவங்கள ஆல்பா சிந்தனைங்கிற ஒரு உயர்வான மனநிலைக்கு கொண்டு போகுது. அதாவது மூளை ரொம்ப அமைதியா, கவனம் சிதறாம, எந்த தகவலையும் ஈஸியா உள்வாங்கிக்கிற ஒரு நிலை. இந்த சார்ட்டை பாருங்க, இந்த முறையோட தாக்கத்தை சூப்பரா விளக்குது. பொதுவா நாம நம்ம மூளையோட 3-7% திறனை தான் பயன்படுத்துறோம். ஆனா ஜீனியஸ் பயிற்சிகள் மூலமா இந்த பயன்பாட்டை 25% 100% வரைக்கும் அதிகரிக்க முடியுமாம். இது எவ்வளோ பெரிய ஒரு அறிவாற்றல் பாய்ச்சல் யோசிச்சு பாருங்க. ஜீனியஸ் வெறும் மாணவர்களோட மூளையில மட்டும் கவனம் செலுத்தல, அவங்களோட முழு கற்றல் சூழலையும் சரி பண்றது தான் அதோட நோக்கம். அதுக்காக BEIT அப்படின்னு ஒரு விரிவான கட்டமைப்பை பயன்படுத்துறாங்க. இந்த BEIT கட்டமைப்புக்கு கீழே வகுப்பறைகள் நியூரோ சயின்ஸ் அடிப்படையில மாணவர்கள் நல்லா கத்துக்கிற மாதிரி வடிவமைக்கப்படுது. ஹெட்மாஸ்டர் ஆபீஸை விட டாய்லெட் சுத்தமா இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விதி. இது மாணவர்களோட சுயமரியாதையை உறுதி செய்யுது. நைட் 8 மணிக்கு மேல படிப்பு சம்பந்தமான எந்த வேலையும் கிடையாது. இது அவங்க உடம்புக்கும் மூளைக்கும் தேவையான ஓய்வை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம துளசி மாதிரி மூளைக்கு புத்துணர்ச்சி தர்ற உணவுகளையும் பரிந்துரைக்கிறாங்க. ஒரு மாணவனோட வெற்றிக்காக ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இங்க கவனமா கையாளுறாங்க. இந்த திட்டத்தோட நுணுக்கத்துக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு கிளாஸ் ஐஸ் தண்ணீர் ஒரு சிகரெட்டை விட 10 மடங்கு ஞாபக சக்திக்கு கெடுதல்னு சொல்றாங்க.
நாம யோசிச்சு கூட பார்க்காத ஆனா ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி உயிரியல் உண்மைகளையும் இந்த முறையில கணக்குல எடுத்துக்கறாங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜமான ரிசல்ட்ஸ் என்ன? இந்த முறை ஜெயிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? வாங்க சில நிஜமான மாற்றங்களோட சான்றுகளை பார்க்கலாம். இது ஒரு மாணவியோட உண்மையான கதை. விஜினியஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல அவங்க மார்க் வெறும் 41%. வெறும் 50 நாள் பயிற்சிக்கு அப்புறம் அது 88%ஆ உயர்ந்திருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மாற்றம். திருமதி சாந்திங்கிற ஒரு பெற்றோர் அவங்க பொண்ணுகிட்ட நடந்த மாற்றங்களை சொல்றாங்க பாருங்க. மார்க் மட்டும் உயரல, அவளோட வாழ்க்கை முறையிலயும் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. மொபைல் ஃபோன் பார்க்கறத குறைச்சிட்டு அதிகாலையில தானாவே எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஜெயா நிவாஷ்னா ராவ்ங்கிற ஒரு மாணவர் சொல்றாரு, இந்த டெக்னிக்ஸ் மூலமா அவரோட மன அழுத்தம் குறைஞ்சு மெமரி பவர் அதிகரிச்சிருக்குன்னு. இதனால இப்போ ரிவிஷன் பண்றது அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸான அனுபவமா இருக்கு. இந்த முறையோட வெற்றி வெறும் ஸ்கூல் லெவலோட நிக்கல. செகி யூனிவர்சிட்டியில மாணவர்கள் தங்களோட சிஜிபிஏவை 2.90ல இருந்து 3.85ஆ உயர்த்தியிருக்காங்க. இந்த முன்னேற்றம் அவங்களோட எஜுகேஷன் லோனை முழு ஸ்காலர்ஷிப்பா மாத்த உதவி இருக்கு. இது எவ்வளவு பெரிய நிதி சாதனை! இதெல்லாம் வெறும் தனிப்பட்ட வெற்றி கதைகள் மட்டும் இல்ல. மலேசியா உற்பத்தி திறன் கழகம் மாதிரி அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் கூட இந்த T7SR பயிற்சி முறையை ஆய்வு செஞ்சு இது சிறந்ததுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது இந்த முறைக்கு கிடைச்ச ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம். இந்த திட்டத்துல ஒரு வித்தியாசமான நிதி மாதிரியும் இருக்கு. ஒன்றை வாங்குங்கள், மற்ற அனைத்தும் இலவசம். இது எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா விஜீனியஸ் பட்டதாரிகள் அவங்க திறமையால எதிர்கால படிப்புக்கு தேவையான மானியங்களையும் ஸ்காலர்ஷிப்களையும் சுலபமா வாங்கிடுறாங்க. ஆக ஒரு குழந்தையோட கல்வியில செய்யற இந்த முதலீடு அதுக்கான பலனை அதுவே தேடி கொடுக்குது. கடைசியா இந்த கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கலாம். தினமும் வெறும் 7 நிமிஷ பயிற்சி உண்மையிலேயே ஒரு நாட்டோட முழு கல்வி முறையும் மாத்த முடியுமா? நாம பார்த்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கான பதில் முடியும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இதுதான் தீர்வா கூட இருக்கலாம். நிச்சயம் யோசிக்க வேண்டிய விஷயம்.